உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்த போஸ்டர்ல இருந்து நகராம அப்படியே ஏதாவது ஒரு ஜஸ்ட் கான்ஷியஸா இருந்து பாருங்களேன். உங்களோட பாடி சென்ஸே உங்களுக்கு இல்லாம போயிடும். கம் பேக் டு பிரெத், கம் பேக் டு பிரெத். மறந்துட்டு மூச்சு மேல கவனம் பண்றது மறந்துட்டு பை மிஸ்டேக் மறுபடியும் தாட்ஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல. நீங்க 40 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம் வயசுல மெடிடேஷன் கத்துக்கும் போது மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. அதுதான் கொஞ்சம் ரெகுலரா சின்சியரா ரெகுலரா கன்சிஸ்டன்ஸா ப்ராக்டிஸ் பண்ணணும். அது பண்ண பண்ண இந்த உடம்புல நீங்க 1000 வருஷம் இல்ல 10,000 வருஷம் உயிரோடு வாழ்றது கூட உங்க இந்த பாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா எந்த தாட்டும் வந்தாலும் தாட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம அந்த சாய்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த தாட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா இல்லை ரியாக்ட் பண்ணணுமான்ற சாய்ஸ் உங்ககிட்ட. அது எப்போ நீங்க ப்ராக்டிஸ்ல பழகிட்டீங்களோ அப்போ உங்க மைண்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். அப்போதான் வணக்கம் மாஸ்டர்ஸ், என் பேரு வம்சே கிருஷ்ணா. ஜென்ரலா நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்த போஸ்டர்ல இருந்து நகராம அப்படியே ஏதாவது ஒரு ஜஸ்ட் கான்ஷியஸா இருந்து பாருங்களேன். உங்களோட பாடி சென்ஸே உங்களுக்கு இல்லாம போயிடும். கையும் காலும் நீங்க கான்ஷியஸா பார்த்தாதான் ஓகே இது இது கை இது காலுன்றத ஒரு அவேர்னஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்ணு மூடிட்டு மூச்சு மேல கவனம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆல்ஃபா உங்க பிரெயின் ஆல்ஃபால இருந்து தீட்டாக்கு வரும்போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டைம் சென்ஸ் இருக்காது, பாடி சென்ஸும் இருக்காது. எந்த தாட் வேணாலும் வரட்டும், அது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கட்டும், கம் பேக் டு பிரெத், கம் பேக் டு பிரெத். மறந்துட்டு மூச்சு மேல கவனம் பண்றது மறந்துட்டு பை மிஸ்டேக் மறுபடியும் தாட்ஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல. டோன்ட் ஃபீல் கில்ட். மறுபடியும் கம் பேக். ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் பண்றோம். கிரிக்கெட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி. ஒரு பால் இல்லைன்னா இன்னொரு பால் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம பேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணணும். அது பண்ணதான் பவுண்டரிஸே எடுக்கும். மூச்சு மேல கவனம்ன்றது கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ண உங்க பிரெயின் வேவ்ஸ் உங்க பிரெயினுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க. உங்க மைண்டுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இவ்வளவு நேரம் எதுவுமே யோசிக்காம நான் உட்கார்றேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ட்ரைனிங் கொடுக்குறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிரெயின் கொஞ்சம் கொஞ்சம் பழகிடும். ஒரு நியூ ஹேபிட் கிரியேட் பண்ணிக்கும். ஸோ ஆல்ஃபால இருந்து தீட்டா தீட்டா ஸ்டேட் டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட். டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இட்ஸ் ட்ரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஸ்டேட்டும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்ஃபுல் ஸ்டேட்டும் கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ் ஸ்டேட். அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்ல தான் டைம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் அண்ட் ஈக்குவேஷன் பெண்ட் ஆயிடும். ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும்போது உங்களோட அவேர்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் தெரியும். அதே நீங்க தீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கிற 10 மினிட்ஸும் தீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது 1 மினிட் மாதிரி தான் தெரியும். ஸோ அங்கே டைம்லெஸ்லக்கும் என்டர் ஆயிட்டீங்க. ஸோ அங்க பண்ண இன்னும் டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட் போக போக என்ன தீட்டால இருந்து டெல்டாக்கு வந்துடும். அப்போதான் அந்த அப்சல்யூட் ஜீரோ ஸ்டேட்ன்றது வந்துடும். அது மெடிடேஷன் ஆகணும், மெடிடேஷன் வரணும்னு நீங்க நினைச்சா கூட வராது. மூச்சு மேல மட்டும் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு மொமெண்ட்ல தாட்ஸ் மேல உங்களுக்கு கவனம் போயிடும். ஃபோக்கஸ் மூச்சு மேல மட்டும்தான் வரும். எந்த தாட்ஸ் மேல ஃபோக்கஸ் போகாம மூச்சு மேல மட்டுமே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரீதிங் சைக்கிள்ஸ் பர் மினிட் ஆட்டோமேட்டிக் குறையும். 25 பிரீதிங்ஸ் பர் மினிட் இருக்கிறது அது 20க்கு வந்துடும். 20ல இருந்து 15க்கு வந்துடும். அங்கேருந்து ஒரு 10 வாட்டி தான் நீங்க மூச்சு எடுப்பீங்க ஒரு நிமிஷத்துல. அது ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா நடக்கிற ப்ராசஸ். அது இந்த யோகிக் ப்ராசஸ். அந்த யோகிக் ப்ராசஸ்ல நேச்சுரல் நடக்கும்போது உங்களோட பிரெயின் கூல் ஆயிடும். உங்க பிரெயின் வேவ்ஸ் ஆல்ஃபா டு பீட்டா, சாரி ஆல்ஃபா டு தீட்டா, தீட்டா டு டெல்டா, டெல்டா டு காமா போயிடும்.
இது பண்ண பண்ண என்ன ஆயிடும்னா, ஜென்ரலா ஒலிம்பிக்ஸ்க்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, ஒலிம்பிக்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணோம்னா ஒரு நாள் 2 நாள் பிராக்டிஸ் பண்ண பத்தாது. டெய்லி மணிக்கணக்குல, வார கணக்குல, மாச கணக்குல, வருஷ கணக்குல பிராக்டிஸ் பண்ண 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 யூ பிகம் எ மாஸ்டர். அந்த அளவுக்கு பிராக்டிஸ் தேவைப்படும் ஒலிம்பிக்ஸ்ல. உலகத்துல நீங்க ஒரு சாம்பியனா இருக்கிறது, ஒலிம்பிக் ஸ்டேஜ், ஒலிம்பிக் ஸ்டேஜுக்கு நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு நிறைய சிரமப்பட வேண்டியதா இருக்கும். அது அந்த பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, நம்ம பிரெயின் வந்து ரிவைர் பண்றோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம கத்துக்கிறோம். ஒரு அத்லெட் இருக்காங்க, ரன்னிங் ரேஸோ இல்ல வாட் எவர் த ஸ்போர்ட் நீங்க எடுத்தாலும், அந்த ஒலிம்பிக் ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த பிராக்டிஸ்ல அவங்க பண்ண ரன்னிங் ரேஸ் இருக்கட்டும் இல்ல ஸ்விம்மிங் இருக்கட்டும், வேற என்ன ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், அது ஷூட் பண்ணுவாங்க. வீடியோ ஷூட் பண்ணிட்டு அந்த ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளேயர் வந்து கோச் கூட உட்கார்ந்துட்டு அந்த அவர் எப்படி பிளே பண்ணாருன்றது பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்போ கோச் சொல்லுவார், நீங்க நீங்க இங்க இந்த பர்டிகுலர் செகண்ட்ல இப்படி ப்ளே பண்ணிருக்கணும், அப்படி ப்ளே பண்ணிருக்கணும், அப்படி ப்ளே பண்ணாதான் ஸோ கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகமாயிடும், எனர்ஜி கம்மியா இது செலவு பண்ணலாம், அப்போ ஸ்டாமினா நிறைய இருக்கும், நிறைய நேரம் ஓடுறதுக்கு. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார் கோச். மறுபடியும் அவர் அத்லெட் என்ன பண்ணுவார்னா, மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அந்த கோச் சொன்ன டெக்னிக் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அது பண்ண 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 ஹி லேர்ன் த மாஸ்டர் டெக்னிக்ஸ். அந்த மாஸ்டர் டெக்னிக்ஸ் யூஸ் நிறைய விஷயம் கத்துக்கும் போது அந்த ரிப்பிட்டேஷன், என்ன சொல்ல வரேன்னா ரிப்பிட்டேஷன். ஜென்ரலா ஒரு விஷயம் சொன்ன உடனே மைண்ட்ல அது ரிஜிஸ்டர் ஆகாது. அதுதான், ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பழகிருக்கணும்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 21 days அது மேல ஃபோக்கஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போதான் சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஏறும். சப்கான்சியஸ் மைண்ட்ல எதெல்லாம் போய் சேருதோ அதுதான் உங்க வாழ்க்கையை ரூல் பண்ணுது. பிறந்ததுல இருந்து, சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து 7 வருஷம் வரைக்கும் நமக்கு சப்கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும். கான்சியஸ் மைண்ட் இருக்காது, அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்காது, சொந்தமா யோசிக்கிற இது வந்து ஒரு 7 வயசு குழந்தை வரைக்கும் இருக்காது. அதனால நம்ம சுத்தி இருக்கிற அந்த குழந்தை சுத்தி எந்த மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கோ அந்த என்விரான்மெண்ட்ல அந்த குழந்தை என்னென்னலாம் கேட்குதோ, என்னென்னலாம் பார்த்ததோ, என்னென்னலாம் கத்துக்கணுதோ இதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் நிற்கும். அந்த ஸ்டார்டிங் 7 yearsல மைண்ட்ல என்ன நிக்குமோ அதுதான் வாழ்க்கை, அப்படிதான் இருக்க போகுது. அதே மாதிரி நீங்க 40 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம் வயசுல மெடிடேஷன் கத்துக்கும் போது மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. அதுதான் கொஞ்சம் ரெகுலரா, சின்சியரா, ரெகுலரா, கன்சிஸ்டன்ஸா ப்ராக்டிஸ் பண்ணணும். அது பண்ண பண்ண நம்மளுக்கு ஆகும். சப்கான்சியஸ் மைண்ட்ல எப்போ உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, ஓகே இன்னைக்கு டெய்லி நான் மெடிடேஷன் பண்ணணும்ன்ற மெமரி, அந்த ஒரு ஹேபிட் எப்போ கிரியேட் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக் எப்போ உங்களுக்கு தோணும் அது வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டே வரும். நான் 21 years பேக் ஒரு புக் படிச்சேன், லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர், சுவாமி ராமா எழுதின புக். அதுல வந்து மாஸ்டர் இவரு சுவாமி ராமான்றது அவங்களோட நிறைய குருவை மீட் பண்ணுவார் ஹிமாலயாஸ்ல. அவங்களோட அவங்க கூட இருந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய எத்தனையோ ரகசியங்கள் எல்லாமே கத்துக்கிட்டு ஸோ ஹிமாலயாஸ்ல அப்படியே நிறைய மாஸ்டர்ஸோட பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட புக் படிச்சுட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் நெட்ல தேடும் போது நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு ஒரு நிறைய பேர் ஹிமாலயால நிறைய மாஸ்டர்ஸ், தமிழ்நாடு காட்டுல கூட நிறைய சித்தர்கள் 100 வருஷம், 1000 வருஷம், 10,000 வருஷம் உட்கார்ந்து தியானம் பண்றாங்க, இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. நான் சொல்லும் போது ஒரு தாட் வந்து, ஜென்ரலா நம்ம வந்து ஊர்ல வந்து 80 வயசு 70 வயசு வந்த உடனே எல்லாருமே ஓல்டேஜ் வருது, அதனால ஏதோ ஒரு நோய் வருது, அதனால இறந்து போறாங்க. இது எதிர் வீட்டுல பார்த்தா இப்படிதான் நடக்குது, பக்கத்து வீட்டுல பார்த்தா இப்படிதான் நடக்குது, பக்கத்து ஊர்ல பார்த்தால் இப்படிதான் நடக்குது, ஸோ உலகம் ஃபுல்லா இப்படிதான் இருக்க போகுது. அந்த ஒரு மைண்ட் செட் இருந்து,
ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கு அப்புறம் இல்ல இல்ல அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, 1000 வருஷமா தியானம் பண்றாங்க. ஆளோட போட்டோ பார்த்தா ஏதோ 35 வயசுல ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்காங்க அப்படிதான் இருக்காங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ரைட்டா இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் ரைட்டா டவுட் வந்து. சரி. சோ இது ஒரு மைண்ட் செட். எது இங்க சொசைட்டில இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்னன்னா, ஓகே ஒரு ஆளுனா ஒரு 100 வருஷம் மேல் 100 வருஷம் தான் அவங்களால வாழ முடியும். அதுக்கப்புறம் ஓல்டேஜ் வந்துடும், நோய் வந்துடும், செத்து போயிடுவாங்க. ஓகே இதுதான் மைண்ட் செட், இதுதான் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சின்ன வயசுல அந்த இதுதான் பார்க்குறோம், கேட்குறோம், ஸோ அனுபவிக்கிறோம், இதெல்லாம் தெரியுது. இப்போ ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அவங்களோட அவங்க எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் மாறுது. அங்கே பார்த்தா 1000 வருஷம் தியானம் பண்றாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப எங்க இருக்காங்க. அந்த அந்த அளவுக்கு குளிர் இருந்தா கூட வெறும் ஒரே ஒரு துண்டு போட்டுட்டு ஃபுல்லா சுத்துறாங்க, மலை ஃபுல்லா. அந்த ஸோ என்ன என்ன இருக்கும், என்ன ரீசன், என்ன வாட் இஸ் அ இன்ஃபர்மேஷன், அவங்க அவங்க அப்படி பண்றதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, நம்ம உடம்புல திஸ் பாடி, இந்த உடம்பு வந்து எத்தனை 1000 வருஷம் வேணா வாழ்றதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. திஸ் பாடி இஸ் டிசைன் டு லீவ் ஃபார் எவர். இந்த உடம்புல நீங்க 1000 வருஷம் இல்ல 10,000 வருஷம் உயிரோடு வாழ்றது கூட உங்க இந்த பாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா எது இந்த ஆனா எதுக்கு இந்த உடம்புல நோய் வருது, எதுக்கு இந்த உடம்புல ஓல்டேஜ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க மைண்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கு, எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு, எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு, எந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி நம்பிக்கைகள் உள்ள இருக்கு, எந்த மாதிரி பிலீஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி தாட் பேட்டர்ன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கு, எந்த மாதிரி பர்செப்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸோ உங்க கூட ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது பேஸ் பண்ணி தான் உங்க உடம்புல உங்க தாட் தான் உங்க உடம்புன்னு கிரியேட் பண்ணும். யுவர் தாட் இஸ் கிரியேட்டிங் எ டிஷ்யூ இன் த பாடி. உடம்புக்கு நோய் வர்றதுக்கு காரணமே யோசனை தான். யோசனைன்னு சொல்லிட்டு அப்படியே விட முடியாது. யோசனை என்னது? அந்த எமோஷன், அந்த எமோஷன் பின்னாடி இருக்கிற ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங்ல இருக்கிற ஒரு தாட், அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன், ஒரு பிலீஃப் சிஸ்டம், இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் கால் த பர்சனாலிட்டி. ஸோ நம்ம பர்சனாலிட்டினா என்னதுன்னா தாட்டு, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப் சிஸ்டம்ஸ், பர்செப்ஷன்ஸ், பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் சேர்த்ததான் பர்சனாலிட்டி. ஸோ அதுக்கு ஒரு பேர் தான் வம்சி. இந்த பர்சனாலிட்டியில இந்த மைண்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் நான் என்னோட வாழ்க்கையில நான் பேசுற விதம், நான் பேசுற லாங்குவேஜ், நான் பார்க்குற விதம், நான் புரிஞ்சுக்கிற விதம், நான் தெரிஞ்சுக்கிற விதம், நான் கத்துக்கிற விதம், இதெல்லாமே பேஸ் பண்ணியிருக்கோம். அதுவே எனக்கு தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இன்னொரு 2 லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு தெரியும். இந்த 4 லாங்குவேஜ் நான் சின்ன வயசுல இருந்து கத்துக்கினதுனால நான் அந்த லாங்குவேஜ் நான் பேச முடியும். இப்போ புதுசா நான் சைனீஸ் கத்துக்கிட்டேன்னா கத்துக்க முடியும். கத்துக்கிட்டா நான் சைனால கூட போய் கிளாஸ் சொல்ல முடியும். ஸோ இங்க அடாப்டபிலிட்டி இருக்கு. நீங்க என்ன வேணாலும் கத்துக்கலாம், என்ன வேணாலும் நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்க பர்ஃபார்ம் பண்ணலாம். அது மியூசிக்கா இருக்கட்டும், லாங்குவேஜா இருக்கட்டும், இல்ல சப்ஜெக்டா இருக்கட்டும், மெடிடேஷனா இருக்கட்டும், யோகா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். அதே ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நமக்குள்ள எல்லாமே இருக்கு, அண்டபிண்ட பிரம்மாண்டம் உள்ள எல்லாமே இருக்கு. த கம்ப்ளீட் யூனிவர்சல் நாலேஜ், அந்த கம்ப்ளீட் பேக்கேஜோட நம்ம பிறந்திருக்கோம். சித்தர்கள் கிட்ட இருக்கிற நாலேஜும் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற நாலேஜ், அந்த கடவுள் கிட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும், உள்ளுக்குள்ள உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு, அந்த பவர் இருக்கு. ஆனா அது எப்படி யூஸ் பண்றது தெரியாம இருக்கு.
அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த அற்புதமான இன்ஃபர்மேஷன், அந்த அற்புதமான நாலேஜ் வெளியில வரணும்னா மெடிடேஷன் ஒன்லி வே. நமக்குள்ள அந்த நாலேஜ் இருக்கிறது நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியல, எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு இருக்குன்றது நம்ம நம்ம மைண்ட்ல இல்ல, நம்ம அது மேல நம்பிக்கையே இல்லை, அது பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியல, அது பத்தி நம்ம பிராக்டிஸ் பண்ணல, அது பத்தி நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. மெடிடேஷன் மூலமா என்ன பண்றோம்னா மைண்ட் வந்து ஜீரோ பண்ணிக்கலாம். எந்த தாட்ஸும் வந்தா கூட அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம, நான் நினைச்சா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே, நினைக்கலன்னா நான் அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு மைண்ட் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம். மெடிடேஷன்ல கொண்டு வந்துருவோம். அப்போ எதுக்கு ரியாக்ட் ஆகிறோம், எதுக்கு ரியாக்ட் ஆகக்கூடாதுன்ற சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்ற விஷயம் நம்மளுக்கு புரிதல் வரும் மெடிடேஷன் பண்ண பண்ண. இப்போ ஜெனரலா ஏதாவது ஒரு தாட் வந்த உடனே இம்மிடியட்டா வந்து நம்ம அந்த தாட்டுக்கு ரியாக்ட் ஆயிட்டு இருக்கோம், ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெடிடேஷன் வந்து உட்கார்ற உடனே எனக்கு ஐயோ தாட்ஸ் வருது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே என்ற ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்கு. அந்த அந்த வார்த்தை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்ப நான் ஒண்ணுதான் கேட்பேன், உங்க கண்ட்ரோல் உங்க கையில இல்லையா? உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்பேன். அது எப்படி? இப்படின்னா இப்படிதான் பிராக்டிஸ்ல தான் வரும். பாலு போலிங்கு போலரு எப்படி வேணாலும் போடட்டும், நீங்க அந்த பிளே பண்ற டெக்னிக் தெரிஞ்சதுன்னா எப்படி பால் வந்தாலும் நீங்க அழகா பிளே பண்ணுங்க, நல்லா டாக்டிக்கலா பிளே பண்ணுவீங்க. அதே மாதிரி எந்த தாட்டும் வந்தாலும் தாட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம அந்த சாய்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. நான் இந்த தாட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா இல்லை ரியாக்ட் பண்ணணுமான்ற சாய்ஸ் உங்ககிட்ட. அது எப்போ நீங்க பிராக்டிஸ்ல பழகிட்டீங்களோ அப்போ உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல் வரும். அப்போதான் தாட்லெஸ் ஸ்டேட் உங்களால போக முடியும். அப்போதான் உங்களுக்குள்ள அந்த அற்புதமான அந்த கடவுள் கிரியேட் பண்ண, நீங்க தான் கடவுள். கடவுள்ன்றது வெளியில எங்கேயுமே இல்லை, உள்ளுக்குள்ள இருக்காங்க. அந்த அல்டிமேட் பவர் உள்ள இருக்கு. எந்த நோய் வந்தாலும் குணப்படுத்த அளவுக்கு சக்தி உள்ள இருக்கு. எந்த நோய் இருந்தாலும் அந்த நோய்க்கு ஆஹ் மந்து ஆட்டோமேட்டிக்கா உடம்புலயே தயார் பண்ணிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு உள்ள. ஸோ பாடி இஸ் அ ஃபார்மசி, இட்ஸ் ஒரு லேப், இது லிவிங் லேப், லிவிங் ஹாஸ்பிட்டல் மாதிரி, இட்ஸ் லிவிங் லைப்ரரி மாதிரி, இது லிவிங் யூனிவர்சல் இன்ஃபர்மேஷன் டேட்டா சென்டர் மாதிரி, இட்ஸ் லிவிங் பவர் ஹவுஸ் மாதிரி.